வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து சீனி அரியாதாரம் நம்பர் 4 ஓட வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து இன்னொரு விதமாக நான் செய்கிற சீனி அரியாதாரம், அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி தர போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த சீனி அரியாதாரம் செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து நான் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். ரெண்டு பேணி என்று சொன்னால் இந்த சுண்டு கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லை, சுண்டு கணக்கில் வந்து நான் பரதட்டி சரியாக 2 சுண்டு எடுத்தேன். நான் இதில் எல்லாட்டிக்கு 535 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி, எல்லாட்டிக்கு 2 பரதட்டி 2 சுண்டு நான் எடுத்திருக்கிறேன். நான் அதை எடுத்துட்டு இந்த வெள்ளைப்பச்சை அரிசி வந்து சரியா 5 மணித்தியாலம் நனைய வச்சு, நான் முதல் வந்து கழுவி போட்டு 5 மணித்தியாலம் நனைய வச்சு, நான் இது நல்லா நனையணும், எல்லாத்துக்கும் இந்த அரியரம் வந்து சரி வராது. ஸோ இப்போ நான் வந்து இதை நான் 5 மணித்தியாலம் நனைய வச்சுட்டு இதை நான் வடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்குது, ஆகலும் காய விடாதீங்கோ. ஸோ இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா இதை முதல்ல அரைச்செடுப்போம். ஆனால் இது நீங்கள் அரைக்கிக்கு வந்து பட்டை அரைக்காதீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் இருந்து குறுநல் எடுக்கணும். ஸோ அந்த குறுநல் எடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் பட்டை அரைச்சிங்கன்னா எங்களுக்கு தேவையான குறுநல் எடுக்கலாம் போயிடும். ஸோ அதால் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது எல்லாத்தையும் அரைச்செடுக்க போகிறேன். பட்டை அரைக்க போறையில் ஆகலும் ஃபைனாக அரைச்சிடாதீங்கோ. நான் ஒரு அளவுக்கு வந்து பட்டாம் இல்லாமல் நறுவலும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து நான் அதை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது இந்த மிக்சியில் எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு தான் நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இந்த நான் சொன்னேன் லைட்லியான ஒரு ஈரத்தன்மை இருக்குது. இதில் நான் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கிறேன். இதில் வந்து 6 ஏலக்காய் இருக்கு. இந்த ஏலக்காயும் சேர்த்து இதில் அரைச்செடுப்போம். இதை நான் ஆகலும் வந்து நான் பட்டை அரைச்செடுக்கிறேன். இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறுநல் மாதிரி இருக்கும், இந்த ரவை இருக்குல்ல, அப்படி ஒரு டெக்ஸ்சருக்கு தான் நீங்கள் இதை அரைச்செடுக்கணும். ஆகலும் பட்டை அரைச்செடுத்துடாதீங்க, ஏன்னா முதல் வந்து நாங்கள் குறுநலை வந்து எடுக்கணும். ஸோ அதால் வந்து இது பட்டை அரைச்சிடாதீங்க. இந்த இருக்கு இந்த ரவை பதத்துக்கு இருக்குது. ஸோ அந்த இதில் நான் செப்பரேட்டான பவுல் எடுத்துட்டு இந்த நான் அதில் அரைச்சி வச்சிருக்க அரிசி இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுலில் போட போகிறேன். போட்டுட்டு இருக்கிற மிச்சமாக இருக்கிற அரிசி எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். அரைச்சி போட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இந்த நான் எல்லா அரிசியும் வந்து போட்டு அரைச்சிருக்கேன். பட்டை அரைச்செடுக்கையில் நான் சொன்ன மாதிரி நறுவலாக கொஞ்சம் அந்த ரவை பதம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நீங்கள் இதை அரைச்சிடுங்க. பட்டை அரைச்சிடாதீங்க, குறுநல் எடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். ஸோ நான் அரைக்கிறதுக்கு வந்து இந்த இதில் வந்து பெரிய கண்ணுள்ள பின்னரை இருக்குது, சின்ன கண்ணுள்ள பின்னரை எடுத்துறாங்க. பெரிய கண்ணுள்ள பின்னரை போட்டு இதை நாங்கள் அரைச்சு இதுல இருந்து குறுநல் எடுப்போம். ஸோ இந்த நான் இந்த பெரிய கண்ணுள்ள பின்னரையில் தான் நான் இதை வந்து அரைச்செடுக்க போறேன். இதுக்கு வந்து கை வச்சு தேய்ச்சி அரைச்சிடாதீங்க, கை வைக்காம இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இந்த இப்படி குறுநல் வந்திருக்குதல்ல, இந்த ஒரு பெரிய குறுநல் வந்திருக்குது. இப்போ இந்த குறுநலை வந்து நாங்கள் இந்த ஒரு செப்பரேட்டான டிஷ்ஷில் இதை எடுத்து வைப்போம், போட்டு வைப்போம். ஸோ நான் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இதை நான் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறுநல் வந்து இந்த கையில் வந்து ஃபீல் பண்ணும். அது அப்படி இருந்துன்னு சொன்னால் யோசிக்காதீங்க, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ அப்படி இது அரைச்சா பிறகு ஸோ இந்த நான் அதெல்லாம் அரைச்சிட்டேன். நான் எடுத்து வச்சேன்ல இந்த குறுநல் இருக்குதுல்ல, இந்த குறுநலை வந்து நான் திருப்பி இந்த கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இதில் பெரிய கண்ணில் அரிதட்டில் போட்டு அரைச்செடுப்பேன். இப்போ இதை நான் மூடி போட்டு நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இதை நான் முதல் அரைச்ச மாதிரியே நல்ல பட்டை அரைச்செடுக்கையில் ஒரு அளவுக்கு இதை நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் வந்து அரைச்சு எடுப்பேன். ஸோ நான் அரைச்சல வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இதை நான் திருப்பி போட்டு முதல் அரைச்ச மாதிரியே இதை அரைச்சு ஒரு குறுநலும் பெறாத அளவுக்கு நான் இதை வந்து அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்திருக்கு. இதை வந்து பிரம்பா எடுத்து வைங்க. இது ஃபைனலாக வந்து நாங்கள் இதை அரைச்செடுக்கணும். ஸோ இதை நான் வந்து பிரம்பா எடுத்து வைக்கிறேன். அரைச்சி வச்ச இந்த மாவை வந்து இந்த செப்பரேட்டான பவுலில் போடுறேன்.
இருக்கு இந்த செப்பரேட்டான பவுல்ல போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா இதுல வந்து இந்த பெரிய கண்ணில் தட்டை வந்து மாத்திட்டு எடுத்துட்டு சின்ன கண்ணில் அரிதட்டை இப்போ மாத்தி இருக்கிறேன். ஸோ இப்போ நாங்க வந்து முதல் அரிச்சு வச்ச பெரிய கண்ணில் அரிச்சு வச்ச இந்த மாவை வந்து சின்ன கண்ணில் அரிதட்டை போட்டு இதை அரிச்சு இதுல இருந்து குறுநல் எடுக்கணும். இதையும் கை வச்சு அடிக்காதீங்கோ. இந்த இருக்கு இவ்வளவு வந்து குறுநல் வந்திருக்கு. இதை நான் புறம்பான ஒரு டிஷ்ல எடுக்கிறேன். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே அதே மாதிரி அரிச்சு எடுக்க போறேன். நிறைய போட்டு அரிச்சிங்கன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ அதால கை வச்சு அரிக்காதபடியா நிறைய போட்டு அரிக்காதீங்கோ. இந்த இருக்கு இந்த குறுநலையும் வந்து செப்பரேட்டா எடுத்து வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் அரிச்சு எடுக்க போறேன். இந்த இருக்கு இந்த சின்ன கண்ணில் அரிதட்டுல போட்டு அரிச்ச குறுநல் இருக்குது. இந்த குறுநல்ல இருந்து அரிசி அளந்த சுண்டு கணக்குலயே வந்து இந்த குறுநலை வந்து அரை சுண்டும் 1 டேபிள் ஸ்பூனும் பிரம்பா எடுக்கணும் குறுநல். ஸோ இதுல இருந்து அரை கப் எடுக்கும் முதல். இந்த இருக்கு இதுல அரை சுண்டு எடுத்திருக்கிறேன். அரை சுண்டும் இதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூனும் எடுக்க போறேன். அரை சுண்டும் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கிறேன். நான் இதை வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இருக்கு அரை சுண்டும் 1 டேபிள் ஸ்பூனையும் வெயிட் பண்றேன். சரியா 120 கிராம் வந்திருக்குது குறுநல். ஸோ இந்த குறுநலை வந்து செப்பரேட்டா எடுத்து வைங்க. ஸோ இந்த இருக்கு நான் முதல் வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சல வந்து நான் கொஞ்சம் குறுநல் சொன்னேன் 1 டேபிள் ஸ்பூன் நேரம் மிஞ்சினு. அந்த குறுநலுக்கு வந்து இந்த இருக்கு 2ஆம் தரம் அரைச்சு எடுத்த சின்ன கண்ணில் எடுத்த அறுதட்டில் எடுத்த குறுநல் இருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இதில் போட்டிருக்கேன். இதை நாங்கள் பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த குறுநலை வந்து நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். அதே சின்ன கண்ணில் பின்னரையில் இந்த இருக்கு போட்டு இதுக்குள்ள அரைச்செடுப்போம். ஸோ இனி வந்து நீங்கள் கை வச்சு அரிக்கலாம். ஸோ இதில் வார குறுநல் இருக்குதில்ல, இப்படி நான் நல்லா அரிக்க வார குறுநலை திருப்பி போட்டு கிரைண்டரில் நல்லா அரைச்சு ஒரு குறுநலும் வராத அளவுக்கு இதை நான் அரைச்செடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து எடுத்த குறுநலில் வந்து எல்லாம் அரைச்சல வந்து இந்த இருக்கு 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் மிஞ்சி இருக்கு. தேவையில்லை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த இருக்கு இதை நான் இப்படி அரைச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் எடுத்த மாவு வந்து இன்னொரு புறம்பான பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நிறுத்து பார்த்தேன் சரியா 527 கிராம் வருது. நான் வந்து குறுநல் எடுத்த பிறகு குறுநல் புறம்பா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க மாக்கில் வந்து நான் பிரம்பா எடுத்து வச்சேன்ல குறுநல் இருக்குது. இந்த குறுநலை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இது வந்து இனிப்பை காட்டுறதுக்கு போடுறது. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு நான் தனியாக வீடியோ இருக்கிறபடியா எனக்கு கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து நான் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த இருக்கு இதை நான் வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் சீனி பானியை வந்து காய்ச்சி எடுப்போம். ஸோ இந்த சீனி பானியை வந்து காய்ச்சறதுக்கு நான் இதில் வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன். ஆனால் அடுப்பை வந்து நான் என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல். ஸோ இதில் வந்து சீனி இருக்குது. நான் எடுத்த சுண்டு கணக்குக்கே வந்து 1.25 சுண்டு அல்லாட்டிக்கு 335 கிராம் இருக்குது சீனி. இப்போ இந்த சீனியை இதில் போடுங்க. இதில் வந்து 1/3 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 80 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சிருக்கிறேன். மீடியத்தில் வச்சுட்டு இது ஒரு கம்பி பதம் வர வரையும் நாங்கள் இதை காய்ச்சி எடுக்கணும். இந்த சீனி பானியை வந்து காய்ச்சி எடுக்கணும். ஆனால் அந்த சீனி பானி வந்து காய்ச்சி எடுக்க வந்து உருண்டு வர்ற பதத்துக்கு தான் நாங்கள் இது வந்து காய்ச்சி எடுக்கணும். ஸோ ஒரு கம்பி பதம் என்று சொல்லிக்க அந்த உருண்ட பதத்துக்கு தான் இது வரும். ஸோ அது வரையும் வந்து இது நான் காய்ச்சி எடுப்பேன். 10 நிமிஷமா இதை நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த சீனி பானி காய்ச்சுற டைம்ல வந்து நான் ரேண்டம்லியா வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இல்லை, கொஞ்சம் கமெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். FK Hunter கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மிக்சர் ரெசிபியில். சூப்பர் நைஸ், யூர் லண்டன் என்று கேட்டிருக்கீங்க. நோ, ஐம் நாட் ஃப்ரம் லண்டன், ஐம் ஃப்ரம் கனடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி காமெண்ட். ரெண்டாவது காமெண்ட் வந்து வட்ட கத்திரிக்கால வந்து நிலனி நவம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் அக்கா, மை ஃபேவரட் கறின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி காமெண்ட். அதே வட்ட கத்திரிக்கால வந்து போட்டிருக்கீங்க. தர்சிகா விமல் குமார் போட்டிருக்கீங்க. சூப்பர் ரெசிபியை போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட லவ்லி காமெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் போட்டு தேங்காய் பூ பலகாரத்தில் வந்து காமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. சண்முகம் G
G and இருக்குது. Hi Princy madam, I tried this sweet coconut Palaharam. It is very nice recipe. Thank you so much. Bangalore, Karnataka and Portuguese from India. Thank you so much for your lovely comment and you're very very welcome. Thank you. அதே ரெசிபில வந்து மதுரை மீனா சமையல் போட்டிருக்கீங்க. nice sis ன்னு போட்டிருக்கீங்க. Thank you so much for your lovely comment as well. நான் randomly தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ரீட் பண்றேன். நான் போட்ட இட்லி ரெசிபில வந்து வண்டர் பாலின் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. I like your speech then recipe sis. You're famous Tamil YouTuber ன்னு போட்டிருக்கீங்க. Thank you so much for your lovely comment. நான் இன்னும் famous இல்ல but I do have 74,000 people beside me of course. Thank you so much Pauline for your wonderful comment. என்னம் ஒரே ஒரு கமெண்ட் வந்து நான் வாசிக்கிறேன். நான் ஆட்டா மாவுல வந்து பூரி செய்தேன். நான் அந்த பூரி ரெசிபில வந்து விஷ்ணு பிரியா வந்து my favorite food superb அக்கான்னு போட்டிருக்கீங்க. Thank you so much for your lovely comment. Extremely sorry நான் இன்னும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல. ஸோ இந்த வீடியோ மூலமாக அட்லீஸ்ட் I'm trying to reply. அதே வீடியோல வந்து பெர்மிலா பெரேரா வந்து very useful. Thank you மான்னு போட்டிருக்கீங்க. You very very welcome அக்கா. Thank you so much for your lovely comment. So anyways last comment நான் என்ன வாசிச்சு கொண்டே போறேன். ஸோ இந்த சீனி பானி வந்து கண்டினியூஸாக வந்து நான் காய்ச்சி எடுப்பேன். Thank you once again for your lovely comments and your feedback. இப்போ வந்து சரியா ஒரு 14 நிமிஷம் இதை நான் கிண்டி கொண்டிருக்கேன். திக்கா வருது. எண்ணெய் வந்து நல்லா திக்கா வரணும். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷமாக இதை நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்குது இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் கிண்டி எடுக்கணும். நான் இதில் நல்ல பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். நல்ல கோல்ட் வாட்டர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதில் கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இப்படி விட்டுட்டு உங்களோட கையால் நீங்கள் கையால் எடுக்க இந்த இப்படி உருண்டை பதத்துக்கு வரணும். இந்த இருக்குது இப்படி உருண்டு வருதில்ல இப்படி வரைக்கும் வந்து இந்த பதம் வந்து பர்ஃபெக்ட். ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி ஒரு பதத்துக்கு நான் இதை காய்ச்சி இருக்கிறேன். உருண்டு வர்ற பதத்துக்கு நாங்கள் இதை வந்து காய்ச்சி எடுக்கணும். இந்த இருக்குது நல்லா காய்ச்சிட்டேன். இப்போ இதை நாங்கள் குழைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் காய்ச்சி வச்சிருக்க பானி இருக்குது. இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கிண்டி எடுப்போம். குழைச்செடுப்போம். சுட சுடையே விடுங்கோ. அவக்கண்டு விட்டுறாதீங்கோ. இந்த இருக்கு இந்த ஒரு பதத்துக்கு நீங்க இதை குழைச்செடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. நான் அடுத்து அவ்வளோ சீனிப்பானையும் இதில் விட்டு நான் குழைச்சிருக்கிறேன். யோசிக்காதீங்க கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருந்தேன்னு சொன்னால் இது அரிசி குறுநலம் போட்டபடியாக வந்து இழுத்தெடுக்கும். ஸோ தண்ணி தன்மையாக இருந்தேன்னு சொன்னால் டோன்ட் வரி. அது வந்து ஒரு மணி நேரம் நாங்கள் தூக்கி வைக்க வந்து பெர்ஃபெக்டான பதத்துக்கு வரும். சரியான பதத்துக்கு வரும். ஸோ அப்புறம் 5 நிமிஷம் ஆச்சு நான் நல்லா பிசைஞ்சு குழைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த பதத்துக்கு நான் அதை குழைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டால மூடி போட்டு 1 மணித்தியாலம் தூக்கி வைக்க போறேன். நான் வந்து சரியா 1 மணித்தியாலம் தூக்கி வச்சேன். நான் இந்த இருக்கு 1 hour ஆயிட்டுது. ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து பொரிச்செடுப்போம். ஸோ இதில் வந்து நான் எண்ணெய் வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். எண்ணெய் கொதிச்சுட்டு சரியாக பார்க்குறேன்டா இப்படி ஒரு ஸ்டிக் எல்லாத்தையும் கூட கரண்டியில் பின்பக்கத்தை எடுத்து வச்சிங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபுள்ஸ் வருதில்ல இப்படி குட்டி குட்டி பபுள்ஸ் வரைக்கும் இது பர்ஃபெக்டாக வந்து கொதிச்சுட்டு கொதிக்காமல் போட்டுறாதீங்கோ. ஸோ கைக்கு வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேன். கையில் வச்சு உருட்டிட்டு நடு கையில் இப்படி அமர்த்தி விடுங்க. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ உடனே திருப்பி விட்றாதீங்கோ. ஒரு லைட்லி ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் திருப்பி விடுங்கோ. ஹீட்டை வந்து கூட்டி வச்சுறாங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து பச்சையாக இருக்கும், வெளியில் டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். ஸோ அதால் வந்து ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதை பொரிச்செடுக்கணும். நான் இந்த பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் வந்து இறக்கி எடுக்க போகிறேன்.
ஸோ இந்த இருக்கு இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சா பிறகு நான் அது கிட்டத்தட்ட ஒரு 3 minutes கிட்ட பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிஞ்சு வரைக்கும் இதை இறக்கி எடுப்போம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீனி அறியாதர நம்பர் 4 வந்து செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது. இவ யாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெனாட மகள். அஃப்கோர்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அவ்வளோ பெரிய மகளாக இருக்கேன். எஸ், ஜெனா வந்து ஏர்லியாக மேரி பண்ணிட்டா. 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். எனக்கு 3 வயசுல பிள்ளை இருக்கு, அவருக்கு வந்து 19 வயசுல பிள்ளை இருக்கு. ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனிஹவ் இன்றைக்கு வந்து சுஜீரா தான் இதை வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி நானும் சுஜீரா தான் நாங்கள் டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ சுஜீரா, me and you will have a taste, okay? Really good. சூப்பரா வந்திருக்கு. எப்படி இருக்கு சஜீரா? Good. குட்டா எல்லாருக்கும் ஓகேயா? எக்ஸலண்டா? Excellent. Alright. சஜீராக்கு வந்து என்ன மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பிரச்சனை இருக்குது. ஸோ அதால தான் இங்கிலீஷ்ல ஹைக்கிறாங்க. Anyhow, thank you so much Sajira for coming in with me to taste the Seeni Ariyatharam. சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா subscribe பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.